ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேஷிகா குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி மாதம் ஸ்பெஷலாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் குக்கரில் நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டோம். இதில் நாம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுப்பட்டதும் எடுத்துடலாம். அதே போல் திராட்சையும் வறுத்து எடுத்துடலாம். இதை நாம் தனியாக வச்சிடலாம். அதே நெய்யில் 1 கப் அளவு சம்பா கோதுமை ரவை எடுத்துக்கலாம். இதை அதே நெய்யில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யிலே நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா நம்ம கோதுமை ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டு கலர் மாறினதும் நாம் வெல்லத்தை சேர்த்துடலாம். வெல்லம் சேர்த்துட்டு இதில் நாம் தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் கோதுமை ரவைக்கு நாம் 3.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு லேசாக கொதி வந்ததும் நாம் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். நாலு விசில் வந்ததும் நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். இப்போ நாம் இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நாம் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துடலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நாம் சர்வ் பண்ணிடலாம். சால்ட் உங்களுக்கு நல்லா ஸ்வீட்னஸாக பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.